தமிழ்நாட்டில் தமிழர்கள் இல்லாத அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு துறைகள்ல பெரும்பாலும், அதாவது ஏதோ ஒரு 40% அல்லது 50%க்கு மேல தமிழர் அல்லாத பிறமொழியாளர்கள் தான் வந்து ஆதிக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்கள். நான் முந்தைய பேட்டியில் ஒன்று சொன்னேன், பொய்யின் மூலமாக பிஜேபி எப்படி வளரும் அப்படின்றது, அல்லது எங்கு பொய் சொல்லப்படுகிறதோ அங்கு பிஜேபி வளரும். பிஜேபி பொய் சொல்லி வளரும்ன்றது ஒண்ணு, பொய் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் பிஜேபி வளரும். இப்போ இங்கே சீமான் பேசக்கூடிய அரசியல் என்பதற்கு ஏதாவது தரவு இருக்கா? இப்படின்னா என்ன தரவு என்ன இருக்கு இதுல? வெறுங்கையில ஏன் முளம் போடுற? ஒரு ஆர்டிஐ போடு, ஆர்டிஐல தெளிவா கேட்கணும், தமிழ்நாட்டில் பிற மொழி பேசுபவர்கள் யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஒரு நானே என்ன சொல்றேனே, இன்ஸ்பெக்டர் பதவிகளிலும் சப் இன்ஸ்பெக்டர் பதவிகளிலும் 2021 2024 வரை நியமிக்கப்பட்டவர்களில் எவ்வளவு பேர் பிறமொழியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நீ கேள்வி கேட்ட அப்படின்னா 0ன்னு ஆன்சர் வரும். அப்ப கொடுப்பாங்களா? பதில் கொடுப்பாங்களா இந்த மாதிரி கேள்வி கேட்டா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில் கொடுப்பாங்களான்றது முதல் கேள்வி. அப்படியே கொடுத்தாலும் 0ன்னு தான் கொடுக்க முடியும். நீங்க எப்படி பிறமொழி பேசுபவர்கள் அந்நியப்படுத்துவீங்க? இப்ப இதுல பிறமொழி பேசுபவர்னு அது எதன் அடிப்படையில் நீ சொல்ற? அவர்கள் வந்து மோஸ்ட்லி அந்த சாதியை வச்சுதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எந்த சாதியெல்லாம் பிறமொழி பேசும் சாதிகள் ஒரு லிஸ்ட் போட சொல்லுங்க. தைரியமான ஆளா இருந்தா அவரை வந்து யாரெல்லாம் தமிழ் சாதிகள் கிடையாது அப்படின்னு ஒரு பட்டியல் போட சொல்லுங்க. அடுத்தவன் பேரு போன வந்தவன் பேரெல்லாம் இருக்கக்கூடாது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்படின்ற பேர்ல, சீமான் லெட்டர் பேர்ல இந்த சாதிகள் எல்லாம் பிறமொழி சாதிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு, கொடுக்கவே மாட்டாரு. கொடுத்தாருன்னா வண்டவாளம் கிழிஞ்சிரும். கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் ஒரு ரோட்ல உலாவ முடியாது. கொடுக்க மாட்டாரு. அப்போ நீங்க சாதியின் அடிப்படையில, மறுபடியும் அதான் சொல்றேன், நீங்க சாதியின் அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. இல்ல, அவர் இன்னொன்னு என்ன கேக்குறாங்கன்னா, மொழிவாரி பிரதிநிதித்துவம் வேணும், மொழிவாரி அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எந்த அடிப்படையில கொடுக்குறோம்? இல்ல, இப்ப சாதி அடிப்படையில கொடுக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொழி அடிப்படையில நீங்க கொடுங்க அப்படின்றதும் சொல்றாரு. தமிழ்நாட்டில் வந்து மொழி அடிப்படையில இப்ப ரிசர்வேஷன் கொடுத்துட்டு தானே இருக்கோம். மொழி அடிப்படைனா இவர் என்ன மொழி அடிப்படையில சொல்றாரு? தமிழர்களுக்கு, ஆமா, தாய்மொழி அடிப்படை தமிழர்களுக்கு வந்து 80%, மற்ற மொழி பேசுறவங்களுக்கு அந்த அவங்க எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். அப்படி இதுவரைக்கும் எந்த மாநிலத்திலேயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா? இவர் ஒரு புது ஐடியாவை கொடுக்குறாரு. புது ஐடியா இல்ல இது. நீங்க ஐயநாதன் சார் இருந்து பல பேர் இதை சொல்லுவாங்க. அந்த மாநிலத்தில் கொடுத்துட்டாங்க, இந்த மாநிலத்தில் கொடுத்துட்டாங்க, சட்டம் போட்டிருக்கான், இப்படி ஒன்று கொடுக்க போறதா? எந்த மாநிலத்திலாவது அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டதாக ஒரு உதாரணத்தை கொண்டு வர சொல்லுங்க. கர்நாடகாவில் கொடுத்துட்டான், ஹரியானாவில் கொடுத்துட்டான், ஆந்திராவில் கொடுத்துட்டான், சரி அமலாயிருச்சா? சட்டம் போட்டதா சொல்றீல, அமலாயிருச்சா? ஏன் அமல்படுத்த முடியல? அமல்படுத்த முடியாது. நீங்க எப்படி ட்ரேஸ் பண்ணுவீங்க? தாய்மொழின்னு நீங்க இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்கிட்ட தாய்மொழின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் தமிழ்னு தான் எழுதி கொடுப்பேன்.